பாவத்தின் சம்பளம் தானே மரணம். ஆனா இந்த வசனம் சொல்லு, பாவமே செய்யாதவனுக்கு சம்பளம் வந்துச்சே. இவன் எங்க பாவம் செஞ்சான், ஆனா இவனுக்கு மரணம் என்கிற சம்பளம் கொடுக்கப்பட்டது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பொய்யா? அது உண்மைதான். இவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டது. யாருடைய பாவத்திற்கு? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் இயேசு செய்த நீதியின் சம்பளம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். நாம் ஒவ்வொரு வாரமும் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது. நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செயலை, சொல்லை எல்லாவற்றையும் அது என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலின் வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுநாதரை கும்பிட்டு விட்டு, இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டுட்டு நம்ம சொந்த முயற்சியில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்பி நம்முடைய எதிர்காலத்தை அவர் கரத்தில் கொடுத்து தைரியமாய் இளைப்பாறுதலோடு அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இளைப்பாறுதல் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் சொந்த மூளையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? இவர்கள் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகிறார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். இவர்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. காரணம், இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு தான் போகிறாங்க, ஆனால் ஸ்டேரிங்கை இவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை என்னன்னா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பீங்க. எல்லாம் அவர் கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. என்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் இளைப்பாறுதலில் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா இளைப்பாறுதல் இல்லைன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு எங்கோ அறுபட்டு இருக்கிறது என்று அர்த்தம். பரிசுத்தம் நீங்கள் தேவனோடு இருக்கிற தொடர்புக்கு எவிடன்ஸ் இல்லை. பரிசுத்தம் எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா பரிசுத்தம் வேற, நீதிமானா இருக்கிறது வேற. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இனி வருகிற நாட்களில் மறுபடியும் சொல்கிறேன். நீதிமான் வேறு, பரிசுத்தவான் வேறு, நல்லவன் வேறு, உத்தமன் வேறு, பாவம் வேறு, அக்கிரமம் வேறு, மீறுதல் வேறு, எல்லாமே வேற வேற. இதை வொக்காபுலரி நிறைய நமக்கு செழிப்பாக இருக்குன்னு இதெல்லாம் பயன்படுத்தலை. எல்லாத்துக்கும் வேற வேறு அர்த்தம் இருக்குது. ஆமாம், நீதிமான்னா பிள்ளைன்னு அர்த்தம், வித்துன்னு அர்த்தம். பரிசுத்தவான்னா அவன் பரிசுத்தமாக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் நாட்களுக்குள்ளே நோவான் நீதிமானா இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோவான் நல்லவனா இருந்தான்னு அர்த்தம் இல்லையா? அது மூலமொழிபெயர்ப்பு சொல்லுது, நோவா மட்டுமே தேவனுடைய வித்தா இருந்தான். வித்துன்ற வார்த்தைக்கு பேர் தான் நீதிமான் அர்த்தம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, விசுவாசமுள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆனீர்கள். நான் கேட்குறேன், விசுவாசத்தில் பிள்ளை ஆனீங்களா, நீதிமான் ஆனீங்களா? சொல்லுங்க. விசுவாசத்தில் பிள்ளை ஆனீங்களா, நீதிமான் ஆனீங்களா? நீங்க பிள்ளை ஆகிறதா நீதிமான் ஆகிறதே? கையை தட்டுங்க. ஆமென். அப்ப இதுல என்ன தெரியுது? அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. பரிசுத்தமான ஆகிறது வேற. புரியுதா உங்களுக்கு? நீதிமான் ஆகிறது வேற. நீதிமான் என்பது என்னன்னா, அப்பா பார்த்துக்குவாருன்னு அப்பாவோட நிழலுக்கு வருது.
எப்பொழுது ஆதாம் பாவியானா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாவி ஆயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பாவி ஆயிட்டீங்க. அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு நீதிமான் ஆயிட்டீங்க. இதான் ஹோல் பைபிளே. ஹோல் பைபிளே அதான். நான் பார்த்துக்கிறேன். இனி நீ நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுவார். அவன் வேற என்ன பாவம் செஞ்சான்? பழத்தை எடுத்து மூர் மார்க்கெட்டில் வித்தானா? சொல்லுங்க, என்ன செஞ்சான்? இல்ல ஏரியாவில் நிலத்தை குத்தகைக்கு விட்டானா? அவன் ஒரு பாவம் செய்யல. நான் பார்த்துக்கிறேன், நான்ல அப்படியே போயிருந்தாரு. எப்படி நான் பார்த்துக்கிறேன்னு என்ன சொல்லிட்டாரு? அப்படியே போயிருப்பான். அந்த பக்கம் தான் வாசல் இருக்குன்ட்டாரு. அப்படியே போயிரு. இல்லை எனக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்க நெருக்குனாங்க, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அப்படியே போ. யார் யார் நெருக்குனா நீ சேர்ந்து போயிருமான்ட்டார். ஆமான்னு சொல்லுங்க. செய்யணும் நீ முடிவு எடுத்துட்டா நீ எவ்வளவு திறமையா தனியாக நின்று செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேணான்னு முடிவு எடுத்துட்டா சுற்றி இருக்கலாம் கையை காட்டி இப்படிலாம் பண்ணிவிட்டாங்க, எல்லாம் சேர்ந்து போயிருங்கப்பா. பைபிள் 2 தான். நான் பார்த்துக்கிறேன் பழைய ஏற்பாடு, நான் வர்றேன் நீங்கள் பார்த்துக்காங்க புதிய ஏற்பாடு. ஸோ ஒரு பாவி ஆகுறான், கடவுளை விட்டு நிழலை விட்டு வெளியே போகும்போது பாவி ஆகுறான். திரும்ப பிள்ளையாக வரும்போது நீதிமான் ஆயிடுறான். நீதிமானு நீ சொல்கிற 22 நாள் உபவாசம், அப்படியே குறுக்கு வழியில் அங்கனக்குள்ளே ஒரு பிரேயரை போடு, அங்கனக்குள்ளே பாவத்தை அறிக்கை செய்யி, அவன் இதை நிப்பாட்டு, சிகரெட்டை நிப்பாட்டு, பீடியை நிப்பாட்டு, சுருட்டை நிப்பாட்டு, இதெல்லாம் நீதிமான் ஆகிறது இல்லை. இதெல்லாம் உங்களுடைய செயல்களை சரி செய்வது. செயல்களை சரி செய்வதற்கு நீதிமானுக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் நீதிமான்கள், பிள்ளைகள் இல்லாதவரெல்லாம் பாவிகள், அவ்வளோதான். அப்போ ஒரு நீதிமான் தன்னுடைய அட்ரஸ் இழக்கவே முடியாது. இப்போ நான் அதெல்லாம் பேச வரல, உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற தொடர்பு. இப்போ நீதிமானுக்கு பரிசுத்தவானுக்கு என்ன வித்தியாசம்? தம்பி இங்கே வாப்பா. இவன் இப்போ பாருங்க, நீ வாப்பா இங்கே. 2 பேர் இருக்கிறாங்க. இவர் அப்பா, இவர் பையன். இவரோட பையன் தான் இவர். இது என்ன செய்யவே செய்யாது? சொல்லுங்க, மாறாது. இப்போ கொஞ்சோண்டு கறி எடுத்து மூஞ்சில் என்ன செய்கிறேன்? பூசுறேன். நல்லா என்னப்பா பூசணுன்னு ஆள் என்ன ஆயிட்டான்? கருப்பாயிட்டான் பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இவன் யாரு? சத்தமாக சொல்லுங்க. இப்பவும் என் பையன் தான், இவர் அப்பா தான். கையை தட்டுங்க. பரிசுத்தமா இருந்தான், இப்ப பாவியா பரிசுத்தம் இல்லாதவன் ஆயிட்டான். ஆனா இன்னும் என்னவா தான் இருக்கான்? ஸோ நீதிமான், இந்த பிள்ளையா தான் இருக்கிறான்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீதிமான். அந்த நீதிமான்றது மாறவே மாறாது. பரிசுத்தவான் என்பது மாறலாம், நீதிமான் என்பது, கையை தட்டுங்க. ஆமாம், நான் நீதிமான், இது என்னோட அட்ரஸ். நீதிமான் நான் அவரோட பிள்ளை, வித்துன்னு அர்த்தம். இது மாறவே மாறாது. போக வீட்டுக்கு. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு எங்க செக் பண்ணப்படுதுன்னா, இளைப்பாறுதலில் செக் பண்ணப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எப்பொழுது உங்கள் இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? உறவில எங்கேயோ பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வாக்கு தத்தம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். கையை தட்டுங்க. ஆமென். இளைப்பாறுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையோட மார்ஜின் லைன். மார்ஜின் கோடு போட்டு பார்த்துருக்கீங்களா சைட்ல? ஸோ நீங்க என்ன வேணாலும் எழுதலாம், ஆனா மார்ஜின் கோடு கரெக்டா வந்துகிட்டே இருக்கணும். நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா இளைப்பாறுதல். நீங்க ஊழியமே பண்றீங்க, உங்க இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே நண்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாமியை கும்பிட்டுட்டு ஏதோ நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது இல்லை. உழைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல, நம்ம ஏதாச்சும் செய்யணும்னா 3ஆவது மாடியில் ஏறி குதிச்சிரு. ஏதாச்சும் செய்யணும்னா செஞ்சிரு. இவ்வளவு நாள் நீ யோசிச்சு என்னத்தை சாதிச்ச பாரு. மனுஷனுக்கு விழுந்து போன பிறகும் அவன் மனசுல அந்த பெருமை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏதாச்சும் பண்ணுன்னா குடும்பத்தோட நம்ம சம்பாதிச்சு கடன்ல போய் அல்லது வியாதிப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். இதுதான் நம்ம ஏதாச்சும் செய்யலான்றது.
ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆசீர்வச்சு தண்ணியை தெளித்து நமக்கு ஜீவன் வந்தவொடனே எதையாச்சும் செய்ய போகிறேன். கடலோக்கல் சத்யராஜ் மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் அத்து போட்டு வெளியே போகிறேன். நீ சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த ஆவி என்ன செய்யுது, ஏதாச்சும் நம்மளை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ தேவனுக்கு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று பிசாசு, இன்னொன்று சுயம். சிலுவையிலே பிசாசு என்ன செஞ்சிட்டான், காலி ஆயிட்டான். இனி காலியாக வேண்டிய ஒரே ஆள் யாரு, சுயம். ரெண்டு ஆறுகளை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ரெண்டு கடலை, ஒன்று என்னது செங்கடல், இன்னொன்று 2 முறை தண்ணீரை கடந்தாங்க. ரெண்டாவது என்னது யோர்தான். செங்கடல்ல காலியானது யாரு, பார்வோன். பிசாசு காலி ஆயிட்டான். ஆனா ரெண்டாவது யோர்தான்ல காலியானது என்னது, சுயம். உங்களுக்கு ரெண்டு எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று பிசாசு, அவன் சிலுவையில் முடிச்சிட்டான். ஆனா ஒருத்தன் மட்டும் கூட நின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன, சுயம், பெருமை. இப்படி 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 சைடில் குத்துனா இந்த பக்கம் சைடில் வந்து என்ன செய்வார், ரியாக்ட் பண்ணுவார். தம்பி புரியுதா உங்களுக்கு? நோ, தட்ஸ் நாட் லைக் தட். இந்த மாம்சம் என்பது மாம்ச திட்டம், மாம்ச எண்ணம். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். இங்கே தான் உங்க சுயம் அழியுது, இங்கே தான் உங்க பெருமை அழியுது, இங்கே தான் ஒரு இளைப்பாறுதல் வர்றீங்க. வாட் எவர் இட் மே பி. ஒரு சர்வீஸ் நடத்துறதுக்கே என்னுடைய இளைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆகும்னா நான் சர்வீஸை தப்பா நடத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிருவோம்யா, மீதியை கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு இளைப்பாறுதல் இருக்குன்னு அர்த்தம். செல்லன்னு சொல்றார், வசனத்தை வாசித்துட்டு விட்டுரு, விளக்கத்தை நீ சொல்லாத, விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன்னு. அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோன்னு அர்த்தம். அப்ப நம்ம இளைப்பாறுதல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுவோம். ஸோ பக்கத்தில் டச் பண்ணி சொல்லுங்க, இளைப்பாறுதல் இருக்கிறீங்களா? ஆமேன் ஆமேன். இளைப்பாறுதல் என்கிற ஒன்றை ஜனங்களுக்கு விவரித்து சொல்றதுக்குள்ள பாஸ்டருக்கு வேர்த்துருது. இப்ப பாஸ்டர் இளைப்பாறுதல் என்ன செஞ்சிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, இளைப்பாறுதலை குறித்து பேசும்போது நான் இளைப்பாறுதலிருந்து பேச வேண்டும். இப்போ நீங்கள் கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு இளைப்பாறுதல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே செட்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தேவனுக்குள் இருப்பீர்கள் என்றால் முதலாவது தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் இளைப்பாறுதல் இருக்க முடியும் அழைக்கிறேன். இதுவரை நடந்ததெல்லாம் நம்முடைய திட்டத்தின்படி நடக்கவில்லை, அவருடைய திட்டத்தின்படி நடந்தது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சது உண்டு. ஆனால் இந்த அளவு நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்கள் நினச்சி பார்க்க இல்லை. இதை தொட்டால் இவ்வளோ வரும்னு நினச்சிங்க, ஆனால் அவ்வளோ வரல, அதை விட அதிகமாகவே வந்திருக்கு. நீங்கள் செய்தது எல்லாம் தேவன் உங்களை குறித்து திட்டமிட்டபடியினால் நீங்கள் செய்தீர்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் திறமையினால் நீங்கள் இதை செய்யவில்லை. அதை மறுபடி தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லுவார், கானானுக்குள்ள நீ வந்துட்ட, உன் கை திறமையில் இந்த கானானை நீ என்ன செய்யலை, நீ ஜெயிக்கல. நீ நல்லவன்றனாலே நீ ஜெயிக்கல. நீங்க ஏதோ பெரிய திறமைசாலி, ஏகப்பட்ட கூட்டம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்றனால நீங்க ஜெயிக்கல. நீ கொஞ்ச ஜனமா இருந்தாய். ஆமே. சோ நிறைய பேர் இருந்தனால நீ ஜெயிக்கல. அடுத்து நீ நல்லவன்றனால ஜெயிக்கல, ஏனென்றால் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று எனக்கு தெரியும். சோ நல்லவன்றனால ஜெயிக்கல. அடுத்து நிறைய பேர் இருந்தனால ஜெயிக்கல, திறமசாலின்றனாலையும் ஜெயிக்கல. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்தபடியினால் பாலும் தேடும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தார். நீ என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நீங்க வந்து ட்ரெயின்ல ஏறிட்டீங்க. மதுரையில இருந்து மெட்ராஸ் ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்ப ட்ரெயின் போயிட்டு இருக்கு. உள்ள நீங்க உபவாசம் போட்டாலும் சரி, உருண்டு எந்திரிச்சாலும் சரி, இல்ல வாந்தி எடுத்தாலும் சரி, இல்ல இடையில ஒரு 10 ரூபா வந்து வந்து என்ன செய்ய, நீங்க வந்து ஜன்னல் வழியா கீழே மிஸ் பண்ணிட்டாலும் சரி, ஒண்ணு மட்டும் உண்மை, உங்களை எங்க கொண்டு போறோமோ அங்க எங்க முன்குறிச்சாரோ அங்க அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். எந்த நஷ்டமும் உங்களை ஏழையாக்க முடியாது. உங்களுக்கு எதிராக எவ்வளவு கிரியை செய்தாலும் அவர்கள் வேணாலும் அழியலாம் ஒழிய நீங்க அழியவே மாட்டீங்க. ஏனென்றால் இதுவரை அவருடைய அனாதி தீர்மானத்தில் தான் நீங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறீர்கள். இனிமேலும் அவருடைய அனாதி தீர்மானமே உங்களை வழிநடத்தி செல்லும். தேவன் உங்கள் நினைவுகளை சார்ந்து உங்களுக்கு வேலை செய்கிறவர் அல்ல.
சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே வர்றாரு, irrespective ஆஃப் யுவர் தாட்ஸ், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கடா. இப்படிதான் சொன்னார் கர்த்தர். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. இல்ல ஆண்டவரே, என்ன தப்பா நினைச்சா தப்பா நடந்துரும், எதிர்மை நினைச்ச எதிர்மை, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் நினைச்சதுதான் உனக்கு நடக்கும். நீ நினைச்சதுல உனக்கு நடந்திருந்தா இன்னும் நீ குழிக்கு போயிருக்கணும். ஆனா நானும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீ எத்தனை எதிர்மறையா நினைச்சாலும் நான் வாழ்க்கை குறித்து நேர்மறையா நினைச்சனால இதுவரைக்கும் நேர்மறையானதை நான் செய்து கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய தியரியே அடியாகுது. என்ன தியரினா, அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அதாவது நம்ம நினைக்கிறதாங்க நமக்கு நடக்கும். எதாண்டவர் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் சொன்ன, நீ நினைக்காதவன் நடக்கும். அமைதியா போ. ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்கும்ன்றது பி கிளாஸ் ஃபெய்த். நான் நினைக்காத நல்லதையும் தேவன் எனக்கு செய்வார். ஏ கிளாஸ். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என் லெவலுக்கு நீ யோசிக்க மாட்ட. உன் நினைவின்படியே எல்லாத்தையும் நான் செய்யணும்னா நான் நினைக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. அதனால நீ நினைக்கிறத நான் மன்னிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்க. நீ நினைக்கிறத மன்னிச்சு நான் நினைக்கிற இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போறேன். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். இந்த இடத்துல நீங்க அவரை அனுமதிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு ஒரு விஐபி பாஸ் கொடுக்குறீங்க. என்ன பாஸ்? ஆமென். நான் நினைக்கிற மாதிரி தேவன் எனக்கு கிரியை செய்கிறார், என் எண்ணங்களின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது அவரை வரிசையில் உள்ள விடுறீங்க. இதுதான் ட்ரூத்து. ஆனால் இன்னொரு ஒரு விஐபி பாஸ் இருக்கு. என்னன்னா, நான் நினைக்காததே அவர் செய்வார் எனக்கு அப்படின்னு நான் தனியாக ஒரு பாஸை கொடுத்து அவர் உள்ள தனியாக அனுப்புறீங்க. இப்போ இந்த 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 சத்தியம் அடிபடுதா? நினைக்கிறது தான் நடக்கும்னு ஒரு சத்தியம் இருக்குது. அது அடிபடுதா? அது அடிபடலை. நீங்கள் நினைக்கிறது தான் நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்காததான் செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதான் இப்போ நடக்குது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லுங்க. மறுபடியும் அந்த சத்தியம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நான் நினைக்கிறதா எனக்கு நடக்குது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்? நான் நினைக்காத எனக்கு செய்வார் நினைக்கிறேன். அதனால் நான் நினைக்கிறபடி நான் நினைக்காதையும் அவர் எனக்கு செய்கிறாரு. ஸோ பைபிள் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் வித்தியாசமா இருக்கு. அதனால நான் நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும். இப்படி பயந்தே கெட்டதை நினைச்சிருவாங்க. பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை தூக்கி உங்களை அத்தனை பேரை பயமுறுத்த முடியும். எப்படி? பயப்படாதிருங்கள், டைட்டில் நல்லா இருக்குல்ல என்று சொல்லி எல்லாரையும் பயமுறுத்த முடியும். எவ்வளவு வேணாலும் பயந்துக்க, ஆனா கர்த்தர் நல்லதுதான் செய்வார். பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் பயத்திலிருந்து விடுதலையாக்கவும் முடியும். கையை தட்டுங்க சார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சார். சத்தமா சொல்லுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே என்ன வார்த்தையை பயன்படுத்தும் என்பது முக்கியம் அல்ல, என்ன ஆவியை ரிலீஸ் பண்றோம்ன்றது தான் முக்கியம். ஆகவே நீங்க என்ன பயந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் தேவன் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அதனால நீங்க ஐயோ நான் பயந்தனால கூட நடந்துருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க பயந்த மாதிரிலாம் நடந்திருந்தா வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. நீங்கள் பயந்த காரியம் எத்தனை காரியம் நடக்காம போயிருக்கு. ஆமென், ஆமென். அதனால இப்போ என்னதான் சார் நடக்கும், என்னதான் சொல்ல வரீங்க? அவரு உங்க லைஃப்ல ஒன்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு, ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அவர் தம்முடைய வசனத்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் மேலாக வைத்திருக்கிறார். அந்த பிளான் என் லைஃப்ல நடக்கும். அதற்கு எதிராக எத்தனை பேர் கிரியை செய்தாலும் அவங்க உதிரி ஆயிடுவாங்க, தேடியும் காணாது போவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அடிபட்டு இருக்காங்க. அவர்களுடைய சந்ததி ஒருவேளை எப்படி இருக்கலாம். ஆனால் நாங்களோ தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டவர்களாக இந்த பூமியில் நிற்போம். ஆகவே என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆகையால் என்னை குறித்து அவர் எவ்வளவு உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான் இப்பொழுது என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் இந்த சர்ச்சை பத்தி ஒரு திட்டம் வைக்கல அப்படின்னா, ஒரு 400 பேர் 300-400 பேர் இருக்கிற நீங்க நான் சிறப்பாக பிரசங்கம் செய்தால், தேவன்கிட்ட திட்டமே இல்லை இந்த சர்ச்சை பத்தி அப்படின்னு வச்சுக்குவோம். நான் ரொம்ப சிறப்பாக திட்டம் இது பிரசங்கம் பண்ணா
300 பேர் 500 பேரா மாறலாம், சிறப்பாக பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் தேவன் சர்ச்சை பற்றி பயங்கரமான திட்டம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு 5000 பேர் கொண்டு வர இடத்துக்கு கொண்டு வரணும்னு திட்டம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. நான் இப்போ பண்ணிட்டு இருக்க விட இன்னும் மோசமான பிரசங்கம் பண்ணாலும், வருஷம் ஃபுல்லாக தூங்குற மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் திரும்பி பார்த்தா 5000 பேர் இருப்போம். ஏனென்றால் ஒரு சபை தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்படும் போது அங்கு திறமைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் அவர் சொன்னார், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய். எல்லாம் சொல்லுங்க, ஆக்ஷன் மட்டும் தான் இங்க. சத்தமா சொல்லுங்க, டைரக்ஷன் எல்லாம் அங்க. திஸ் இஸ் வாட் ரெஸ்ட். இதுதான் நிலைப்பாறுதல். எல்லாவற்றையும் அவர் முடிப்பார். அவர் முடித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, நல்லா கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து அவருடைய ரத்தத்தின் வழியாக உங்களை நீதிமான்களா பார்த்து, இவன் எப்படி இருந்தாலும் இவன் வாழ்க்கையில நான் நல்லதை செஞ்சே, கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு ஆம் என்கிற முடிவை அவர் எடுத்து விட்டார். அதனால தான் பைபிள் சொல்லுது, யாக்கோபு எத்தன் ஏசா when compare with யாக்கோபு நல்லவன். பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் இன்னும் பிறவாவதற்கு முன்பே, இது எப்படி இருக்கு, பிள்ளையே பிறக்கல, பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே, பிள்ளைகள் நன்மை தீமை அறிவதற்கு முன்பாகவே யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ப்ரீடெஸ்டினேஷன். தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நற்கிரியைகளின் அடிப்படையில் இல்லை. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டாரு. அதனால தான் உன் ஃபாஸ்டிங்கு இந்த இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு வராதன்றேன். வச்சுக்காங்க, அங்கங்க வச்சுக்காங்க. ஒருவர் மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த செருப்பு கிட்ட வரும்போது, அந்த செருப்பு எப்படி ஒரு ராஜா நிற்கிற மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த செருப்பு கிட்ட எப்படி அந்த செருப்பு இருக்கும்னே அவனுக்கு தெரியல. அதனுடைய அந்த ஸ்டிச்செலாம் எப்படி வரும்னு தெரியல. உடனே அந்த பக்கம் ஒரு செருப்பு தைக்கிறவன் போனப்போ அவனை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி செருப்பு இந்த இடத்துல இப்படி தையல் போட்டிருக்கேனே சரியானோன்னே, இல்லை சார் தப்பு சார் அப்படின்னா. எப்படி வரையணுன்னொன்னே, இந்த மாதிரி கொடுங்க, அந்த தையல் உள்ளே தான் அவர் இப்படி தான் வரணுன்னே அவன் சொன்னதை கேட்டு அதே மாதிரி போட்டோன்னா அப்படி ராஜா செருப்பு எப்படி இருக்கு, கும்முன்னு இருக்கு. அப்படி வரைஞ்சிக்கிட்டே இருந்தானா. அடுத்த நாள் அப்படியே முடிச்சு கிரீடத்தை டச் பண்ணிக்கிட்டு இருந்தானா. அடுத்த நாள் அதே செருப்பு தைக்கிற ஆளாங்கிட்ட வந்தாரான். வந்தப்போ பக்கத்தில் நின்று பார்த்துட்டு, சார் அந்த கிரீடத்தில் அந்த லெஃப்டில் இருக்கிற அந்த அந்த முத்து அப்படின்னு ஒன்று திரும்பினாப்பலாம் மைக்கேல் ஏஞ்சலோ, செருப்போடு நின்றுக்க அப்படியே போயிருட்டாரான். நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணிக்காங்க, ஆனால் அதோடு நின்றுக்காங்க. அதை தாண்டி சிலுவை கிரயத்துக்கிட்ட உன் உபவாசத்தை கொண்டு வராத. கையை தட்டு ஒரு தடவை இருக்காம, உபவாசத்தையும் ஜெபத்தையும் இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த மகாபெரிய கிரயத்தோடு ஒப்பிடாதே. அது மாபெரும் கிரயம். அதன் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் அதற்குள்ளாக வருவது. மாடுதான் வண்டி இழுத்துட்டு போகுது, வண்டி மாட இழுக்காது. தேவன் தான் ஜெபத்தை உனக்குள்ள கொண்டு வராரு. நீ ஜெபம் தேவனை இயக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னாரு, prayer is designed for the fallen world அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்கு. ஜெபம் என்பது விழுந்து போன உலகத்துக்காக தேவன் டிசைன் பண்ணி கொடுத்ததான். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது விழுந்து போன உலகத்துக்காக தேவன் கொடுத்தது. ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கேட்டு வாங்கக்கூடிய இடத்திலே தேவன் மனுஷனை வைக்கவே இல்லை. கேளுங்கள் என்கிற வார்த்தையை விழுந்து போன மனிதனுக்கு தேவன் பேசினது. ஆனால் சிலுவைக்கு பின்பாக நாம் விழுந்து போன இடத்தில் இல்லை, ஏதேன் தோட்டத்தின் இடத்துக்குள் வருகிறோம். கர்த்தர் அந்த ஒரு வரி போதுங்க. அந்த பென்ட்ரைவ் 1000 ரூபா அந்த ஒரு வரியிலே செத்துச்சு. அதனால தைரியம் என்ன செய்ய, அதை ப்ரொமோட் பண்ணு. என் அன்புக்குரிய அந்த ஒரு வரி போதும். விழுந்து போன மனிதனுக்காய் டிசைன் பண்ணப்பட்டது தான் ஜெபம். ஸோ ஜெபத்தை குறித்து ஒரு 43 வெளிப்பாடுகள் அதில் வந்து பேசியிருக்கிறோம். அதை போய் நீங்கள் வாங்கி அந்த பென்ட்ரைவ் வந்தால் நீங்கள் வாங்கி கேளுங்க. மிகுந்த சிறப்பாக. பின்பு ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டாம், ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தின் பல நிலைகள் என்ன,
எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்குறாரு. ஆனால் ஏன் பதில் கொடுக்குறாரு? ஆனால் தேவன் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு என்பதையெல்லாம் அதில் பேசியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எதற்காக நான் ஒன்றும் செய்திக்குள்ளே வரல, உங்களுக்குள்ளே இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்னா, முதலாவது உங்கள் ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் சொந்த பலத்தில் என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. சத்துருக்களை கூட நீங்கள் சொந்த பலத்தில் அழிக்கணும்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் படைகளினால் துரத்தப்பட்டவர்களை விட தேவனுடைய கல்மலையினால் அழிக்கப்பட்டவர்களே அதிகம் அப்படின்றது. போருக்கு போகும்போது இவங்க போட்ட சண்டையை விட தேவன் போட்ட சண்டை தான் அதிகமாக. அதனால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக அவர் கையில் விட்டுருங்க. நீங்கள் பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். அமைதியாக சின்ன பிள்ளை மாதிரி அவரை நம்புங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்புங்க. அவரை நம்பாமல் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை நம்பி கெட்டு போனவர்கள் யாருமே கிடையாது. பணம் பிரச்சனையா தீர்த்து வைப்பார். கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்களை ஏமாத்து நினைக்கிறால கூட கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? ஆமாம், கதற விட்டுருவார். ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் தானாக நடக்கும். அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், நல்ல டீலிங்கில் முடிச்சுட்டா நல்லது. ஆமேன். வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஆமேன் சொல்லுவோம். ஸோ எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் சரியாக நடக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். ஆமேன்.